ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஒரு 2 டேஸாக வந்து வீடியோஸ் வரலை. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்களுமே கரெக்டாக 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரிசி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வந்து அதை நல்லா பாயில் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணுங்கள். அப்போ தான் அது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நெக்ஸ்ட் வந்து கேரட்டு, பீன்ஸ், கோஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்ல, ஸோ அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கிண்ணம் எடுத்து அதில் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பட்டாணி, நீங்கள் இன்னும் 2-3 வெஜிடபிள்ஸ் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் வெந்துருச்சு. ஸோ இது கூட நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான். தாராளமாக நம்ம ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு வந்து கட்டி கொடுக்கலாம். ஸோ நல்லா வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்குங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறது வராது. ஸோ இது கூட நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் வந்து வீட்டிலேயே அரைச்ச பெப்பர் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் இருக்கிற யூஸ் பண்ணுற பெப்பர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்லேயே அரைச்சி இது பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த சுகர், உப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட லைட் சோயா சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தாராளமாக டார்க்கும் இருக்கும், லைட் சோயா சாஸும் கடையில் விற்பாங்க. ஸோ பார்த்து வாங்குங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் டார்க்குன்றதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா நமக்கு வந்து அந்த சோயா சாஸ் எல்லாமே வந்து இந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்த அரிசியை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த அரிசியோட அந்த வெஜிடபிள்ஸ், அந்த சோயா சாஸ், சால்ட், சுகர் எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வரும். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்துருச்சு ஃப்ரைட் ரைஸ். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களுமே வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே வரதில்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.